ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டுருக்கீங்க. ஆனா இருந்தாலும் லைஃப் மட்டும் முன்னேறவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். என்னோட ஏர்லி ஐடி கரியர்ல ஒரு டீசென்ட்டான வேலை, ஒரு டீசென்ட்டான சம்பளம். ஆனா நான் எனக்குள்ள ரொம்ப எம்ப்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சந்தோஷமாவே இல்ல. அப்பல்லாம் எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் அடிக்கடி வந்துட்டுருக்கும். எல்லாரோட லைஃப்பும் முன்னேறிட்டு இருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன்? என் லைஃப் மட்டும் ஏன் க்ரோவே ஆக மாட்டேங்குது? அப்படின்றத நான் அடிக்கடி யோசிச்சது உண்டு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நானும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணா, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எனக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எனக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உருவாகும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனா, நான் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாலும், அந்த வெளிநாட்டுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்ல. அந்த டைம்ல தான் எனக்கே தெரியாம நான் சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலியமா வித்தின் 30 டேஸ் எனக்கு துபாய்ல இருந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. அந்த இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணேன் அண்ட் துபாய்ல அந்த வேலைக்கும் போய் சேர்ந்தேன். மேனிஃபெஸ்டேஷன் என்ன வேற ஒரு பெர்சனா மாத்துச்சு. அந்த நியூ வெர்ஷன் தான் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய அட்ராக்ட் பண்ணுது. நான் என்ன பத்தி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி வச்சிருந்தேன். நான் ரொம்ப ஒரு லோவான ஃப்ரீக்வென்சில ஆப்பரேட் பண்ணிட்டு இருந்தேன். மேனிஃபெஸ்டேஷன் இந்த விஷயங்கள எனக்குள்ள மாத்துச்சு. எனக்குள்ள எப்ப அந்த ஷிஃப்ட் ஏற்பட்டதோ, நேச்சுரலா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்ப்ளீட்டா உங்க லைஃப்ப மாத்தும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு முன்னாடி நீங்க இப்ப கரண்ட்டா எப்படி ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கீங்களோ, அந்த வெர்ஷன்ல இருந்து மாறுங்க. உங்கள சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள தேடி வரும்.